உனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுப்பா. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் இவ்ளோ அப்செட் ஆகாதீங்க. லைஃப்னா ப்ராப்ளம் வரதா செய்யும். இப்போ 3 நாள் வேலைக்கு போக முடியாது, அதானே? இதுல ஒரு நல்லதும் இருக்குல்ல. இதுல என்ன நல்லது இருக்கு? அம்மாவை கூட இருந்து பாத்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கல்ல. இப்போ 3 நாள் ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அம்மா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அம்மா கூட இருக்கிறதுக்கு கிடைச்ச சான்ஸா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? இப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து 3 நாளா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் இதை யோசிக்காம போயிட்டேன் பாருங்க. நமக்கு என்ன நடந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. அப்பதான் லைஃப் ஹாப்பியா இருக்கும். இப்போ அம்மா கூட போய் சாப்பிடுங்க. நீயும் வா சீதா, ஒன்னா சாப்பிடலாம். இல்லம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க, சரிங்களா? அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போமா. கண்டிப்பாமா.